அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் நீங்க பதிவு பண்ணலாம். விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50க்கும் கூடுதலாக பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். காணொலி காட்சி வாயிலாக தற்போது முதலமைச்சர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல் உயர் அதிகாரிகளான காவல் கண்காணிப்பாளர்கள், மாநகராட்சி காவல் ஆணையர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். கள்ளச்சாராயம் உள்ளிட்ட அந்த விசச்சாராயங்கள், போதைப் பொருட்களுக்கு எதிராக அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு வழிகாட்டுதல்கள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் மதுவிலக்கு துறைக்கான ஆயத்தீர்வை மதுவிலக்கு துறைக்கான கோரிக்கை இன்று மானிய கோரிக்கை நடைபெற இருக்கின்றது பேரவையில். அது மட்டுமல்லாமல் இன்று காலையும் தமிழக முதலமைச்சர் ஒரு நீண்ட விளக்கத்தினை பேரவையில் வழங்கியிருந்தார். கள்ளச்சாராயத்திற்கு எதிராக கடந்த 3 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டிருந்த நடவடிக்கை, குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பான விவரங்களை எல்லாம் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்து விசச்சாராய சாவுகள் தமிழகத்தில் பதிவாகி வரக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான அறிவுறுத்தலை தற்போது முதலமைச்சர் வழங்கி வருகின்றார். இதற்கு முன்பாக கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே தலைமைச் செயலாளர் இதே ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அனைத்து ஆட்சியர்கள், காவல் உயர் அதிகாரிகளுக்கு பல அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். தற்போது அந்த காணொலி காட்சி வாயிலான நிகழ்வில் முதலமைச்சரும் இணைந்திருக்கின்றார். முதலமைச்சர் காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். அதே நேரம் காவல்துறையினர் தங்களுடைய பணியின் பொழுது மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் முழுமூச்சாக போதைப் பொருட்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும். உடனுக்குடன் பறிமுதல் செய்யப்படக்கூடிய போதைப் பொருளை ஒப்படைக்க வேண்டும். வழக்குகள் பதிவு செய்யப்படும் பொழுது கைது நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையினை அரசுக்கு உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலையும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வழங்கியிருந்த முதலமைச்சர் தற்போதும் அது தொடர்பான அறிவுறுத்தல்களை காவல் உயர் அதிகாரிகளுக்கு காணொலி காட்சி வாயிலான இந்த நிகழ்வில் பங்கேற்று வழங்கி வருகின்றார். மாவட்ட ஆட்சியர்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் இணைந்து செயல்பட்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்களையும் எச்சரிக்கையையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார்.